கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நன்மைகளை பார்ப்பீங்க, விசுவாசிங்க. பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். இந்த ஜீவார்த்தைக்கான வேத வசனத்தை வாசிப்போமா? 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரமாமே. பாருங்க, இதில் எழுதப்பட்டிருக்கிறது, காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு தகுந்த யோசனை கிடைக்கும். தாவீதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்ல தகுந்த அந்த இடத்திற்கு தேவையான நேரத்துக்கு தேவையான ஆலோசனை கொடுப்பதற்கு 200 தலைவர்கள் இருந்தார்களாம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! தகுந்த நேரத்தில் தகுந்த காலத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தகுந்த அதற்கேற்ற ஆலோசனை கொடுக்கிற நபர்கள் தேவை. ஒரு குறிப்பிட்ட காலம் பெற்றோர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆசிரியர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தருடைய ஊழியர்கள், மேய்ப்பர்கள், நாம் ஆராதிக்கிற சபையின் தலைவர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க. மறந்துடக்கூடாது. அந்த ஆலோசனைகள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் மாறும். அதுக்கு மேலே தேவன் ஆலோசனை கொடுக்குறாரு. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். மறந்துடாதீங்க, ஆலோசனை அவசியம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் ஸ்தாபனத்திற்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்திற்கு, உங்களுக்கு கொடுத்த பிஸ்னஸுக்கு தகுந்த யோசனை கொடுக்கிற நல்ல தலைவர்கள், நல்ல ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். எல்லாவற்றுக்கும் மேலே இயேசப்பா ஆலோசனை கர்த்தராயிருப்பார். சங்கீதம் 32:8 நான் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து காட்டுவேன் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசப்பா, இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தராயிருப்பார். பயப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை மேன்மையடைய போகுது. தாவீதுடைய ராஜ்யபாரம் மேன்மையடைவதற்கு காரணம் தகுந்த யோசனை ஆலோசனை கொடுக்கிற தலைவர் இருந்தது என்று பைபிள் சொல்கிறது. அது உங்களுக்கும் அதே நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பெரியவர். நீர் எவ்வளோ பெரிய தேவன். ஆலோசனை கொடுக்கத்தக்கதான நல்ல தலைவர்களை கர்த்தர் எழுப்புகிறோட நன்றி. யாரெல்லாம் சரியான ஆலோசனை கிடைக்காமல் கலங்கி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஆலோசனை கிடைக்கட்டும். ஆலோசனை வரும்போது கீழ்ப்படியட்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை கடந்து வரட்டும். வாழ்க்கை மேன்மை அடையட்டும். அதிசயங்களை உடைய பிள்ளைகள் பார்க்கணும். வாழ்க்கை மேன்மை அடையட்டும் என்று செபிக்கிறேன். நன்மையான காரியங்கள் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். வியாதியஸ்தரை ஆண்டவர் இப்பொழுது தொடுவீராக. உடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் என்று செபிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. குறிப்பாக இந்த நாளில் பிரச்சனையோடு, நெருக்கத்தோடு, கவலையோடு யாராக இருப்பாங்கன்னா ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்து அவங்க கண்ணீரை துடைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.